டெட் எக்ஸாம் சிடிபி சிலபஸில் இருக்கிற யூனிட் 8 பெடகாஜிக்கல் கன்சர்ன்ஸ் பார்ட் 1. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட். ஏன்னா இந்த யூனிட்டுக்கான கண்டென்ட் ஒரே இடத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோடைய நோக்கம். இந்த யூனிட்டில் 7 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாப்பிக்கையும் கவர் பண்ண போகிறோம். டீச்சிங் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் லேர்னிங் அண்ட் லேர்னர், கற்பித்தல் மற்றும் கற்பவர் கற்றலுடனான அதன் தொடர்பு. ரெண்டாவது, சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், இதை CWSன்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், சிறப்பு தேவையுடைய குழந்தைகள் மற்றும் ஒருங்கிணைந்த கல்வி. அடுத்து பெடகாஜிக் மெத்தட்ஸ், கற்பித்தல் முறைகள். அடுத்து பாரடிம்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் லேர்னிங், கற்றல் ஒழுங்கமைப்பிற்கான அணுகுமுறைகள். ஐந்தாவது, ப்ரூனர்ஸ் தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரூனரின் பயிற்றுவிப்பு கோட்பாடு. 6 ஃபேஸஸ் ஆஃப் டீச்சிங், கற்பித்தலின் வெவ்வேறு கட்டங்கள். கடைசியா 21st century டீச்சிங் ஸ்கில்ஸ், 21ஆம் நூற்றாண்டின் கற்பித்தல் திறன்கள். இதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல டீச்சிங் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் லேர்னிங் அண்ட் லேர்னர். கற்பித்தல்னா என்ன, அதுக்கும் கற்பவர்கள் லேர்னர்ஸ் மற்றும் கற்றல் லேர்னிங் இதற்கான தொடர்பு என்ன, அதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல டீச்சிங்கோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துடலாம். அது ஒரு இன்டென்ஷனல் ஆக்டிவிட்டி, போகிற போக்கில் செய்கிற விஷயம் இல்லை, ப்ராப்பராக பிளான் பண்ணி செய்கிற விஷயம், நோக்கமுள்ள செயல்பாடு. இந்த நோக்கத்துக்காக இது பண்ணுறோம் அப்படின்றது தான் டீச்சிங். இதை யார் பண்ணுவா? டீச்சர், ஆசிரியர். எதுக்காக பண்ணணும்? டு பிரிங் டிசைரபிள் சேஞ்சஸ் இன் லேர்னர், கற்பவரிடம் விரும்பத்தக்க மாற்றங்களை கொண்டு வருது. இங்கே யார் இந்த கற்பவர்கள்? நம்மளுடைய மாணவர்கள் தான். எதில் இந்த மாற்றங்களை கொண்டு வரணும்? மொத்தம் 5 விஷயங்கள் தான் இருக்குது. ஒன்று பிஹேவியர் அல்லது நடத்தை, ஒருத்தர் எப்படி நடந்துக்கணும், மற்றவங்களோட எப்படி பழகணும், ஒரு சிச்சுவேஷனில் என்ன பண்ணணும், இதெல்லாம் தான் பிஹேவியர். அடுத்து நாலேஜ், அறிவு, இதை வளர்க்குறது. மூணாவது ஸ்கில்ஸ், திறன்கள். அது குக்கிங் ஸ்கில்ஸாக இருக்கலாம், கிரிக்கெட் ஸ்கில்ஸாக இருக்கலாம், கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கலாம், ரைட்டிங் ஸ்கில்லாக இருக்கலாம், டிராயிங் ஸ்கில்லாக இருக்கலாம், எந்த மாதிரியான ஸ்கில்லாகவும் இருக்கலாம். அடுத்து வேல்யூஸ், மதிப்புகள், குவாலிட்டி, லாயல்ட்டி, ட்ரஸ்ட், ஹானஸ்டி, இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரது. கடைசியா ஆட்டிடியூட், மனப்பான்மை. ஒரு சிலர் எல்லாத்துக்குமே கூலாக இருப்பாங்க, ஒரு சிலர் எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆவாங்க. இதெல்லாம் தான் ஆட்டிடியூட்ன்றது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி கையாளுறோம் அப்படின்றது தான் ஆட்டிடியூட். இந்த 5லையும் விரும்பத்தக்க மாற்றங்களை கொண்டு வரது தான் ஒரு டீச்சருடைய வேலை. இதுதான் டீச்சிங்கோட டெஃபினிஷன். டீச்சிங் இஸ் an intentional activity carried out by the teacher to bring desirable changes in learners' behavior, knowledge, skills, values and attitudes. கற்பித்தல் என்பது ஆசிரியர் விரும்பத்தக்க மாற்றங்களை மாணவரின் நடத்தை, அறிவு, திறன், மதிப்புகள், மனப்பாங்கு ஆகியவற்றில் உருவாக்கும் நோக்கமுள்ள செயலாகும். இட்ஸ் நாட் ஒன் வே டெலிவரி. கிளாஸ்ல எல்லாத்தையும் உட்கார வச்சு பாடம் எடுக்கிறது டீச்சிங் கிடையாது. இட் இஸ் இன்டராக்ஷன் பிட்வீன் டீச்சர், லேர்னர் அண்ட் கண்டென்ட். மொத்தம் 3 விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒன்று டீச்சர், இன்னொன்று லேர்னர், மூணாவது கண்டென்ட். இவங்க 3 பேருக்குமான தொடர்பு தான் டீச்சிங்ன்றது. இப்போ லேர்னிங் சைடு வருவோம். இதோட டெஃபினிஷன் என்ன? ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச், ஒப்பீட்டளவில் நிரந்தர மாற்றம். கத்துக்கிறவங்கள்ட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், டெம்பரவரி இல்ல பெர்மனண்டா. என்னென்ன மாற்றங்கள்? அதே 5 தான். பிஹேவியர், நாலேஜ், ஸ்கில்ஸ், வேல்யூஸ், ஆட்டிடியூட். எப்படி இந்த மாற்றங்களை கொண்டு வரலாம்? 3 வழியா. ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ், புக் வழியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கிளாஸ்ல பாடம் எடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீல்ட் ட்ரிப் கூட்டு போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கேம்ஸ் விளையாட விட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஆக்டிவிட்டிஸ் பண்ண விட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், குரூப் டிஸ்கஷன் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸை அந்த மாணவர்களுக்கு கொடுக்கிறது. அதுதான் நம்பர் 1. செகண்ட், ப்ராக்டிஸ், ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ண வைக்கிறது. 3, ட்ரைனிங், அவங்களையே எல்லா விஷயங்களையும் செய்ய வச்சு அது மூலமாக அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கறது. அதுதான் ட்ரைனிங்கிறது. இந்த 3 வழியாக தான் ஒவ்வொரு லேர்னர்ஸும் இந்த 5 விஷயங்களையும் கற்றுக்கிறாங்க. அப்போ லேர்னிங் இஸ் a relatively permanent change in behavior, knowledge, skills, values or attitude that occurs as a result of experience, practice and training. கற்றல் என்பது அனுபவம், பயிற்சி மற்றும் பயிற்சியின் விளைவாக ஏற்படும் நடத்தை, அறிவு, திறன்கள், மதிப்புகள் அல்லது அணுகுமுறையில் ஒப்பீட்டளவில் நிரந்தர மாற்றமாகும். இப்போ இந்த டீச்சிங்க்கும் லேர்னிங்க்கும் உள்ள தொடர்பு என்ன? டீச்சிங்ன்றது ஸ்டிமுலஸ், லேர்னிங்ன்றது ரெஸ்பான்ஸ், தூண்டுதல், துலங்கல். நல்ல டீச்சிங் எப்படி இருக்கணும்? அடாப்ட்ஸ் மெத்தட்ஸ் பேஸ்ட் ஆன் லேர்னர்ஸ் ஏஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எபிலிட்டி. டீச்சிங்க்கு நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அது எதை பேஸ் பண்ணி இருக்கணும்? லேர்னர்ஸோட ஏஜ், அவங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அவங்களோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். கற்பவரின் வயது, ஆர்வம், திறன், அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மெத்தட்ஸை நம்ம டிசைட் பண்ணணும். பியாஜே என்ன சொல்லியிருக்காரு? வெவ்வேறு ஸ்டேஜ் இருக்குது, அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி டீச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் குட் டீச்சிங்ன்றது. அப்போது டீச்சரோட ரோல் வந்து ஷிஃப்டட் ஃப்ரம் நாலேஜ் கிவர். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் டீச்சரோட வேலை வந்து புக்கில் இருக்கிறத பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறது தான். பசங்களோட வேலை அதை மனப்பாடம் பண்ணிட்டு எக்ஸாமில் போய் எழுதுறது. அதுக்கு மேலே சிந்திக்கிறதுக்கோ ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ
பெருசாக ஒரு வேலையும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் அதை எதிர்பார்க்கல. டீச்சர் வந்து நாலேஜ்லாம் எதுவும் கொடுக்க வேணாம், பசங்க நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு தேவையான என்வாயர்மெண்ட்டை மட்டும் உருவாக்கி கொடுக்கணும். பசங்களே அந்த நாலேஜை கெயின் பண்ணிக்குவாங்க. டீச்சரோட வேலை ஃபெசிலிட்டேட்டர், கைட், மென்டர், கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு வழிகாட்டணும். அதுதான் நாலேஜ் கிவர்லேருந்து ஃபெசிலிட்டேட்டர், கைட், மென்டர் ரோலுக்கு மாறுறது. அடுத்து சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், சிறப்பு தேவையுடைய குழந்தைகள், CWSN அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், ஒருங்கிணைந்த கல்வி. முதல்ல இந்த CWSNல என்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். மொத்தம் 3 மேஜர் டைப் இருக்கு. ஒன்று ஹியரிங் இம்பேர்ட், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள். ரெண்டாவது விஷுவலி இம்பேர்ட், பார்வை குறைபாடு உள்ளவர்கள். மூணாவது லோகோமோட்டர் டிசபிலிட்டி, உடல் அசைவுத்திறன் குறைபாடு. இந்த மூணுமே உடல் சார்ந்த குறைபாடுகள், அதனால் இதுக்கு பேர் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் அல்லது உடல் குறைபாடுகள். அடுத்து கற்றல் குறைபாடுகள், லேர்னிங் டிசபிலிட்டிஸ். இதில் 3 இருக்குது. ஒன்று டிஸ்லெக்சியா, இவங்களால படிக்க முடியாது, எழுத்துக்கெல்லாம் ஜம்பிள் ஆகி தெரியும். தாரே ஜமீன் பர் படத்தில் பார்த்துருப்பீங்க. அடுத்து டிஸ்கிராஃபியா, இவங்களால படிக்க முடியும் ஆனால் எழுத முடியாது, அந்த பிரச்சனை உள்ளவங்க டிஸ்கிராஃபியான்னு சொல்லுவாங்க. மூணாவது டிஸ்கால்குலியா, இது மற்றதெல்லாம் நல்லா படிப்பாங்க, கணக்கு மட்டும் ஒழுங்காக போட வராது, அதுதான் டிஸ்கால்குலியா. நம்ம யாருக்குமே ஒழுங்காக கணக்கு போட வராதே அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பேசிக்கான அடிஷன் கூட போட வராது. இந்த 3 குறைபாடுகளை லேர்னிங் டிசபிலிட்டி சொல்கிறோம். அடுத்து பிஹேவியரல் அல்லது எமோஷனல் டிஸார்டர்ஸ், நடத்தை அல்லது உணர்ச்சி பிரச்சனைகள். முதல்ல ADHD, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், கவனக்குறைவு அதிசெயற்பாட்டு பிரச்சனை. அட்டென்ஷன் டெஃபிசிட்னா ஒரு விஷயத்தில் சில வினாடிகள் மேலே அவங்களால கவனம் செலுத்த முடியாது, டக்குன்னு அடுத்ததுக்கு போயிடுவாங்க, அதுதான் அட்டென்ஷன் டெஃபிசிட். அடுத்தது ஹைப்பர் ஆக்டிவ், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, இங்கேருந்து ஓடுவாங்க, கத்துவாங்க, இந்த மாதிரியான அதீத அளவில் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அதுதான் ஹைப்பர் ஆக்டிவிட்டின்றது. அடுத்து ஆட்டிசம், தன்னிலை உணர்வு குறைபாடு, பிரெயினில் ஏற்படுற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னால இவங்க மற்றவங்களோட பழகிறது, புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, இது எல்லாமே ரொம்ப மெதுவாக தான் நடக்கும், முழுமையாகவும் நடைபெறாது. ஸோ அவங்கள தான் நம்ம ஆட்டிசம் குழந்தைகள்னு சொல்கிறோம். அடுத்து ஆங்ஸைட்டி, எப்போவுமே கவலையாக இருக்கிற குழந்தைகள், எதை பார்த்தாலும் பயம், இந்த டிஸார்டர்ஸ் உள்ளவங்க தான் பிஹேவியர் ஆர் எமோஷனல் டிஸார்டர்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து ஸ்பெஷல் நீட் கேட்டகரி, கிஃப்டட் ஆர் டேலண்டட், மிகுந்த திறமை வாய்ந்தோர். நமக்கு தோணும் இது நல்ல விஷயம் தானே, அது ஏன் ஸ்பெஷல் நீடில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. எப்படி ADHD குழந்தைகளால் கிளாஸில் உட்காந்து ஒரு பாடத்தை ஒழுங்காக கவனிக்க முடியாதோ, ரொம்ப துருத்துருன்னு ஓடி ஆடிட்டு இருப்பாங்களோ, அதே மாதிரி தான் கிஃப்டட் டேலண்டட் சில்ட்ரனும். இவங்க கிளாஸில் உட்காந்து பாடத்தை கவனிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும், ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும், பாடங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு சேலஞ்சே இல்லாத மாதிரி இருக்கும். மற்றவங்கள மாதிரி சராசரியாக இவங்களால இருக்க முடியாது. அதனால தான் இந்த மாணவர்களையும் ஸ்பெஷல் நீட்ஸ் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. யார் இந்த மாணவர்கள்? ஹை ஐக்யூ, அவங்களோட அறிவுத்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு பசிலை கொடுத்து அது என்னன்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. எக்ஸப்ஷனல் க்ரியேட்டிவிட்டி, அசாதாரண படைப்பாற்றல், பயங்கரமாக ஆர்ட் ஒர்க் பண்ணுறது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். லீடர்ஷிப், தலைமைத்துவ பண்புகள் இயல்பாகவே அவங்களுக்கு இருக்கும். மேடையில் பேசுகிறது எந்த பயமும் இருக்காது. ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணணுன்னா எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி அழகாக பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். அப்போது 4 ஸ்பெஷல் நீட்ஸ் பார்த்தோம். ஒன்று ஃபிசிக்கல் டிஸார்டர்ஸ், உடல் குறைபாடு உள்ளவர்கள். ரெண்டாவது லேர்னிங் டிஸார்டர்ஸ், கற்றல் குறைபாடு உள்ளவர்கள். மூணாவது பிஹேவியரல் எமோஷனல் டிஸார்டர்ஸ், நடத்தை அல்லது உணர்ச்சி பிரச்சனை உள்ளவர்கள். நான்காவது கிஃப்டட் ஆர் டேலண்டட் சில்ட்ரன், மிகுந்த திறமை வாய்ந்தோர். இப்போ இவங்களை என்ன பண்ணுறது? அதுதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், உள்ளடக்கிய கல்வி. ரைட்டில் ஒரு இடம் பார்க்குறீங்களா, அது ஸ்பெயினில் இருக்கிற ஒரு சிட்டியோட பேர் சலமாங்கா அப்படின்னு பேர். அங்கே 1994 யுனெஸ்கோ ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க, டிக்ளரேஷன். என்ன சொல்கிறாங்க? இன்க்ளூஷன் இன் எஜுகேஷன். இங்கே இருக்கிற பென்சில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான எமோஷன்ஸை காமிக்குது, ஆனால் எல்லாமே பென்சில் தான். அதே மாதிரி தான் குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் அடிப்படையில் எல்லாருமே குழந்தைகள் தான். அப்போது அவங்களுக்கு கல்வி கொடுக்கும்போது இவங்கெல்லாம் பார்வை குறைபாடு உள்ளவங்க அப்படின்னு அவங்கள பிளைண்ட் ஸ்கூல்லையும், இவங்கெல்லாம் செவித்திறன் குறைபாடு உள்ளவங்க அப்படின்னு ஒரு டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூல்லையும் அவங்களுக்கு போட்டு சொல்லி கொடுக்காம எல்லாரையும் ஒரே கிளாஸில் வச்சு தான் நம்ம பாடங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். எஜுகேஷன் ஃபார் ஆல் இன் அ காமன் செட்டிங், ஒரே சூழலில் அனைவருக்கும் கல்வி. ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகள் மற்ற மாணவர்களோட சேர்ந்து ஒரே கிளாஸ் ரூமில் தான் படிக்கணும். கிஃப்டட் சில்ட்ரன் அவங்களும் அதே கிளாஸில் தான் இருக்கணும். அப்போது இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட பிரின்சிபல்ஸ் என்ன, கொள்கைகள் என்ன? மொத்தம் 4 இருக்குது. ஒன்று ஈக்விட்டி, சமத்துவம். ஈக்குவாலிட்டினா எல்லாருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கறது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரே மாதிரியான பாக்ஸ் 3 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. 3 பேர் அதில் ஏறி நிற்கிறாங்க. மொதல் பையன் இன்னும் ஹைட்டாக இருந்து மேட்ச் பார்க்க முடியுது, அடுத்த பையன் மேட்ச் பார்க்க முடியுது, 3வது பையன் மேட்சே பார்க்க முடியல. இப்போ ஈக்விட்டின்றது என்னது? மொதல் பையனுக்கு பாக்ஸே தேவையில்லை, அதனால் அவன் தரையில் நின்று பார்த்தாலே போதும். அடுத்த பையனுக்கு பாக்ஸ் தேவை, ஒரு பாக்ஸ் இருந்தால் போதும். 3வது பையனுக்கு 2 பாக்ஸ் தேவைப்படுது, அப்போ தான் அவனால் மேட்ச் பார்க்க முடியுது. இதுதான் ஈக்விட்டின்றது. இருந்தது 3 பாக்ஸ் தான். இருக்கிற ரிசோர்ஸை
யாருக்கு எவ்வளோ தேவையோ அதை பிரித்து கொடுக்கணும். ஃபைனல் அவுட்கம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கணும். இதுதான் ஈக்விட்டி, சமத்துவன்றது. நம்ம ஊரில் இருக்க ரிசர்வேஷன் சிஸ்டம் எல்லாமே ஈக்விட்டியை அடிப்படையாக கொண்டது தான். அடுத்தது பார்ட்டிசிபேஷன், பங்கேற்பு. கிளாஸில் குறைபாடு உள்ளவர்கள் குறைபாடு இல்லாதவர்கள் அப்படின்ற பேதம் இருக்கக்கூடாது. எல்லாரையுமே அந்த கிளாஸில் பங்கேற்க வைக்கணும். மூணாவது ஆக்சசிபிலிட்டி, அணுகல் தன்மை. எல்லாமே இவங்களுக்கும் ஆக்சசிபிளாக இருக்கணும். உதாரணத்துக்கு அசைவுத்திறன் குறைபாடு இருந்ததுன்னா அவங்க கிளாஸ்க்கு ஈஸியாக வந்துட்டு போகிறதுக்கு தேவையான அந்த ரேம்ப் ஃபெசிலிட்டி அதெல்லாமே பண்ணி கொடுக்கணும். அடுத்து நான் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு பார்க்காம இருக்கிறது. நிறத்தை பேஸ் பண்ணியோ, மதத்தை பேஸ் பண்ணியோ, மொழியை பேஸ் பண்ணியோ, ஜாதியை பேஸ் பண்ணியோ, இல்லை நல்லா படிக்கிறாங்க நல்லா படிக்கல அதை பேஸ் பண்ணியோ, பொருளாதாரத்தை பேஸ் பண்ணியோ எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் 4வது பிரின்சிபல். ஆனால் எல்லாரையும் ஒரே கிளாஸில் போட்டால் எப்படி இது சாத்தியமாகும்? அதற்கான வழிமுறைகளையும் இவங்களே சொல்கிறாங்க. ஒன்று, டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல். அடிப்படை ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரியாக நம்ம டீச் பண்ணணும். இப்போ ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தை இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு கொடுக்குற அதே சிலபஸை இங்கே கொடுக்க முடியாது. அந்த குழந்தையால் என்ன கிரகிக்க முடியுமோ அதற்கான சிலபஸ் தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி எக்ஸாம் வைக்கிறதும் மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும், ஆட்டிசம் இருக்க குழந்தைங்களுக்கு வேறு எக்ஸாம் டைப் இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். யூஸ் ஆஃப் அசிஸ்டட் டிவைசஸ், பிரெயிலாக இருக்கலாம், இல்லை ஹியரிங் எய்ட்ஸாக இருக்கலாம், நிறைய உதவி தொழில்நுட்பங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கணும். மூணாவது முக்கியமானது பியர் சப்போர்ட், சக ஆதரவு. சக மாணவர்கள் இவங்களை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கறது. ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் என்ன? இம்ப்ரூவ் செல்ஃப் எஸ்டீம், அவங்க சுயமரியாதையை மேம்படுத்தும். ரெடியூசஸ் ஸ்டிக்மா, அவங்களுடைய களங்கத்தை குறைக்கும். ஸ்டிக்மான்றது என்னென்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நம்ம மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்கும், மற்றவங்க மாதிரி நம்ம ஏன் இல்லை, இந்த சொசைட்டி ஏன் நம்மளை ஒதுக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கும். ஒரே கிளாஸில் அவங்கள உட்கார வச்சு மற்ற மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இந்த ஸ்டிக்மா குறையும். ப்ரொமோட்ஸ் எம்பத்தி, மற்றவங்க மேலே நாம் எடுத்துக்கிற அக்கறை மேம்படும். அடுத்து பெடகாஜிக் மெத்தட்ஸ், கற்பித்தல் முறைகள். மொத்தம் 6 முறைகள் இருக்குது. முதலாவது என்கொயரி பேஸ்ட் லேர்னிங், விசாரணை அடிப்படையிலான கற்றல். நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஒரு குற்றம் நடந்தால் போலீஸ் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு முதல்ல போய் கேள்வி தான் கேட்பாங்க. குற்றம் நடந்ததை பார்த்தவங்க, அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, கடைசியாக யார்கிட்ட பேசினாங்க, இவங்க எல்லாத்துக்கிட்டையும் இவங்க முதல்ல வெவ்வேறு விதமான கேள்விகளை தான் கேட்பாங்க. அடுத்து இந்த கேள்விகளை வச்சு ஒரு ஹைப்போதசிஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த குற்றம் இப்படி தான் நடந்திருக்கணும் அப்படின்னு, அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானத்துக்கு வராங்கல்ல, அதுதான் ஹைப்போதசிஸ். அடுத்து இன்வெஸ்டிகேஷன். இந்த ஹைப்போதசிஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் வேணும் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. கடைசியாக கன்க்ளூஷன், இப்படி தான் குற்றம் நடந்துச்சு, இவர் தான் குற்றவாளி அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறது. இதையே ஸ்கூலில் பண்ண சொல்கிறாங்க. ப்ராசஸ் என்ன? கொஸ்டின், ஹைப்போதசிஸ், இன்வெஸ்டிகேஷன், கன்க்ளூஷன். கேள்வி, கருதுகோள், ஆராய்ச்சி, முடிவு. டீச்சரோட வேலை என்ன? ஆஸ்க் கைடிங் கொஸ்டின்ஸ். இந்த ப்ராசஸை இவங்க ஆரம்பித்து முடிக்கிறதுக்கு தேவையான கைட் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸை மட்டும் கேட்குறது. உதாரணத்துக்கு டீச்சர் கிளாஸில் கேள்வி கேட்குறாங்க, வை டு பிளான்ஸ் பெண்ட் டுவர்ட்ஸ் லைட், செடி ஏன் ஒளியை நோக்கி போகுது அப்படின்னு. பசங்க ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. ஒரு பையன் சொல்லுவான், அது லைட்டை நோக்கி போகல, அது சூரிய வெளிச்சத்தை தேடி போகுது அப்படின்னு. அப்போ அதிலே தெரிஞ்சிடும் பசங்களுக்கு செடி எல்லா லைட்டையும் தேடி போகாது, சன்லைட்டை மட்டும் தான் தேடி போகும்னு. இப்போ அடுத்த கேள்வி, ஏன் சன்லைட்டை தேடி போகுது? அப்போது சன்லைட்டில் ஏதோ ஒரு தேவை இருக்குது அதுக்கு. அடுத்த கேள்வி, என்ன தேவை, அதை வச்சு செடி என்ன பண்ணுது? இப்படியே கேள்விகள் மூலமாகவே ஒரு ஹைப்போதசிஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறது. இது ஸ்டெப் 1. அடுத்து இன்வெஸ்டிகேஷன் போகணும். என்ன பண்ணலாம்? டீச்சர் எல்லாரும் வீட்டில் ஒரு செடி வளங்க, ஒரு ஜன்னல் பக்கத்தில் இருட்டாக இருக்கிற இடத்துல வைங்க, ஒரு வாரம் கழிச்சு பாருங்கள் அந்த செடி என்ன பண்ணுதுன்னு. செடி சூரிய வெளிச்சத்தை நோக்கி போயிருக்கும். இது மூலமாக இதை ப்ரூவ் பண்ணிக்கலாம், நம்ம ஏற்படுத்திக்கிட்ட ஹைப்போதசிஸ் உண்மைதான் அப்படின்னு. இதுதான் என்கொயரி பேஸ்ட் லேர்னிங். டீச்சர் அந்த ஆரம்ப கேள்வியை மட்டும் தான் கேட்கணும், மீதி எல்லாம் பசங்க தான் பண்ணணும். அடுத்து ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், திட்ட அடிப்படையிலான கற்றல். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வைக்கிறது பசங்களை. லாங் டேர்ம் ரியல் லைஃப் ப்ராஜெக்ட், நீண்ட கால ப்ராஜெக்டாக இருக்கணும், வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்டாக இருக்கணும். அதில் என்ன இன்வால்வ் ஆகிருக்கணும்? ரிசர்ச், ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி இருக்கணும், டீம் ஒர்க், சேர்ந்து பணிபுரிகிற மாதிரி இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு ப்ரிப்பேர் அ மாடல் ஆஃப் ஸ்மார்ட் வில்லேஜ் யூசிங் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், குப்பை பொருட்களை பயன்படுத்தி ஸ்மார்ட் வில்லேஜ் மாதிரி தயாரிக்கும். இதில் வேஸ்ட் மெட்டீரியல் பற்றியும் புரிதல் இருக்கும், வேஸ்ட்னால என்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த உலகத்துலன்னு தெரியும், ஸ்மார்ட் வில்லேஜ்ன்றது எப்படி இருக்கணும்னு புரியும், ஆர்ட் ஒர்க் மூலமாக க்ரியேட்டிவிட்டியும் வளரும், டீமாக சேர்ந்து பண்ணுறதுனால டீம் ஸ்பிரிட்டும் வளரும். இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மூணாவது ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், ஏபிஎல்னு சொல்லுவாங்க, செயல் அடிப்படையிலான கற்றல். இதோட அடிப்படை லேர்னிங் பை டூயிங், செய்து கற்றல். தீ சுடுன்றது யாரும் சொல்லி கொடுத்து நம்ம கற்றுக்கல. நம்ம எல்லாருமே சின்ன வயசில் ஏதோ ஒரு கட்டத்தில் தீயில கையை வச்சு சுட்டுக்கிட்டு அது மறக்காமல் தான் இன்னமும் தீயில கை வைக்காமல் இருக்கும். அதுதான் லேர்னிங் பை டூயிங், செய்து கற்றல். இப்படி கற்றுக்கிறது வாழ்க்கை பூரா மறக்காது. என்னென்ன பண்ணலாம்? ஒன்று ரோல் பிளே, 2 பேர் 2 விதமான ரோல் எடுத்துகிட்டு அதை ஒரு ட்ராமா மாதிரி நடிச்சு காமிக்கலாம். அது மூலமாக
கற்றுக்கலாம். அடுத்து குரூப் ஆக்டிவிட்டீஸ், குரூப்பாக சேர்ந்து சில விஷயங்களை செஞ்சு பார்த்து அது மூலமாக கற்றுக்கலாம். 3 எக்ஸ்பெரிமெண்ட், லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது மூலமாக கற்றுக்கலாம். இதில் வந்து லேர்னிங் பை டூயிங் கீழே வரும். தமிழ்நாட்டில் இருக்க தொடக்க பள்ளிகளில் நிறையா பள்ளிகளில் இந்த ABL கார்ட்ஸ், லேடர்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், கூட்டு கற்றல். இது ப்ராப்பராக பசங்களை குரூப்ஸை ஃபார்ம் பண்ணிடுறது, ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு ரோல் அசைன் பண்ணிடுறது. உதாரணத்துக்கு ஜிக்ஸா மெத்தட்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாணவரும் ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டு அதை படிச்சுட்டு மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்குவாங்க. இதுதான் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கிறது. கொலாபரேட்டிவ் லேர்னிங்னா கூட்டு பணி கற்றல். இது குரூப் டிஸ்கஷன், பிரெயின் ஸ்டார்மிங், இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ ஒரு குழு விவாதம் நடத்தும் போது ஒரு டாபிக் கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. அப்போ இது மூலமாக வெவ்வேறு கருத்துக்களை அவங்க தெரிஞ்சுக்கலாம். மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அதை எப்படி நம்ம சண்டை போடாமல் ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த கருத்துக்களை ஏற்றுக்கிறது அப்படின்றதையும் கற்றுக்கலாம். ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன், ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாரும் சமமாக பங்கேற்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது, பொறுப்பை பகிர்ந்துக்கிறாங்க. அடுத்து இண்டிவிஜுவல் வர்சஸ் குரூப் லேர்னிங். தனிப்பட்ட முறையில் நம்ம கற்றுக்கலாம், குழுவாகவும் கற்றுக்கலாம். தனிப்பட்ட முறையில் எப்படி கற்றுக்கிறது? செல்ஃப் ஸ்டடி, நம்மளாக படிச்சுக்கிறது. பர்சனல் அசைன்மெண்ட்ஸ், நம்மளாக தனியாக உட்காந்து அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறது. இன்னொன்று குரூப், குழுவாக பண்ணும்போது பேர் இன்ட்ராக்ஷன், மற்ற மாணவர்களோட தொடர்பு ஏற்படும். ஷேர் ஐடியாஸ், கருத்து பகிர்வு, இந்த பிரெயின் ஸ்டார்மிங், குரூப் டிஸ்கஷன், இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து பேரடைம்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் லேர்னிங், கற்றல் ஒழுங்கமைப்பிற்கான அணுகுமுறைகள். மொத்தம் 3 அணுகுமுறைகள் இருக்குது. ஒன்று டீச்சர் சென்ட்ரிக் பேரடைம், ஆசிரியர் மைய அணுகுமுறை. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் டீச்சர் தான் அத்தாரிட்டி, எல்லா அதிகாரமும் அவங்க கிட்ட இருந்துச்சு. அவங்க நடத்துறது தான் பாடம், அவங்க வைக்கிறது தான் டெஸ்ட்டு, அவங்க டிசைட் பண்ணுறது தான் நல்லா படிக்கிற பையனா இல்லையா, அடுத்த கிளாஸ்க்கு நீங்கள் போவீங்களா மாட்டிங்களா, எல்லாமே. இதில் மெயினாக லெக்சர் மெத்தட் தான். ஒரு கையில் புக்கு, இன்னொரு கையில் பெரம்பு, அதோட தான் கிளாஸ்க்கு வருவாங்க. புக்கில் இருக்கிறது அப்படியே சொல்லி தருவாங்க, நம்ம அதை மனப்பாடம் பண்ணிட்டு எக்ஸாமில் போய் எழுதணும், அவ்வளோதான். ரோட் லேர்னிங் தான் இங்கே மெயினான படிக்கிற முறை, மனப்பாடம் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்படி மாறுச்சு? சப்ஜெக்ட் சென்ட்ரிக் பேரடைம், பாட மைய அணுகுமுறை. சிலபஸை டிஃபைன் பண்ணிடுறது, இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும், இதில் இந்தந்த டாபிக்ஸ்லாம் இருக்கும், அதை பேஸ் பண்ணி எக்ஸாம் வைக்கிறது. எக்ஸாமோட முடிவுகளை பொறுத்து தான் ஒரு பையன் நல்ல மாணவனா இல்லையான்றதை முடிவு பண்ணுவாங்க. ஃபோக்கஸ் ஆன் சிலபஸ், எக்ஸாம்ஸ், பாடத்திட்டம், தேர்வு, இதில் தான் முழு கவனமும். ரோட் மெமரைசேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி டேட்ஸ், வரலாறு தேதிகளையும் மனப்பாடம் செய்வது. இதுலேயும் இந்த மனப்பாடம் பண்ணுறது போகலை. ஹிஸ்ட்ரி எடுத்தோம்னா 1647 என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் வருஷத்தோட. இதுதான் இந்த சப்ஜெக்ட் சென்ட்ரிக் பேரடைம். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா டீச்சர் சென்ட்ரிக்கை விட இது பெட்டரான ஒரு அணுகுமுறை. 3வது லேர்னர் சென்ட்ரிக் பேரடைம், மாணவர் மைய அணுகுமுறை. நம்ம எதுக்கு ஸ்கூலுக்கு வரோம்? டீச் பண்ண வரோம். யாருக்கு டீச் பண்ண வரோம்? மாணவர்களுக்கு டீச் பண்ண வரோம். அப்போ யாரை பேஸ் பண்ணி டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்கணும்? மாணவர்களை பேஸ் பண்ணி தான் டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் லேர்னர் சென்ட்ரிக் பேரடைம். இதை பேசினது இந்த பியாஜே, வைகாட்ஸ்கி இவங்கெல்லாம். அவங்க சொன்னது கன்ஸ்ட்ரக்டிவிசம், கட்டமைப்புவாதம். கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா ஃபவுண்டேஷன் போடணும், அப்புறம் செங்கலாக வச்சு ஒவ்வொரு ஃப்ளோராக கட்டி எழுப்பிட்டு போகணும், அப்புறம் தான் அந்த பில்டிங்கே ஃபார்ம் ஆகும். இதுக்கு ஒரு 6 மாதம் to 1 வருஷம் ஆயிரும். நாலேஜும் அப்படி தான். மாணவர்களே அந்த நாலேஜை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைச்சு வந்து எல்லா விஷயங்களும் அவங்களே கற்றுக்குவாங்க, நாலேஜை அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்குவாங்க. அப்படின்றது தான் கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்றது. இதுக்கு என்ன பண்ணணும்? சைல்டு ஆக்டிவ்லி எக்ஸ்ப்ளோர், சுயமாக ஆராய்ச்சி செய்து கற்றுக்கொள்வது. அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். கேம்ஸ் மூலமாக, ஆக்டிவிட்டீஸ் மூலமாக, பெயிண்டிங் மூலமாக, ஆர்ட் ஒர்க்ஸ் மூலமாக அவங்க சுதந்திரமாக பண்ண விட்டாலே அவங்களே கற்றுக்குவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன். நம்ம ஃபோனில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா தெரியுமா, இல்லை ஒரு 5 வயசு குழந்தைக்கு நல்லா தெரியுமா? 5 வயசு குழந்தைக்கு தான். ஏன்? அது அந்த ஃபோனை எப்போவுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்க்குது, அதுவே ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்குது. அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, அவங்களே கற்றுக்குவாங்க. இதை ரொம்பவே எளிதாக நண்பன் படத்துலேருந்து புரிஞ்சுக்கலாம். அதில் வர ப்ரொஃபஸர் ஃபாலோ பண்ணுறது டீச்சர் சென்ட்ரிக். அவருக்கு என்ன தெரியுமோ அதான் சொல்லி தருவார், அவருக்கு எப்படி சொல்லி தரணுமோ அப்படி தான் சொல்லி தருவார். அடுத்து இருக்கிற இந்த ஸ்ரீவத்சா கேரக்டர் சப்ஜெக்ட் சென்ட்ரிக். புரியுதோ புரியலையோ இருக்கிற சிலபஸை மனப்பாடம் பண்ணி எக்ஸாமில் எப்படியாவது மார்க் எடுத்துடணும், அதுதான் இவருடைய குறிக்கோள். 3வது பாரியோட கேரக்டர் லேர்னர் சென்ட்ரிக். மாணவர்களுக்கு என்ன தேவையோ, வாழ்க்கைக்கு எப்படி உதவுமோ அது மாதிரி தான் பாடத்திட்டங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு எல்லாருக்கும் புரிய வைக்க முயற்சிக்கிற ஒரு கேரக்டர். இந்த வீடியோ இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. அடுத்து ப்ரூனர்ஸ் தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரூனர் பயிற்றுவித்தல் கோட்பாடு. இவர் ஒரு அமெரிக்கன். 1961 இவரோட தியரியை கொடுக்குறாரு. டிஸ்கவரி லேர்னிங் அண்ட் ஸ்பைரல் கரிக்குலம், செயலில் கண்டுபிடிப்பு மூலம் கற்றல் மற்றும் சுழல் பாடத்திட்டம். இவர் என்ன சொல்றாரு? எனி சப்ஜெக்ட் கேன் பி டாட் டு எனி சைல்ட் அட் எனி ஸ்டேஜ் இஃப் ப்ராப்பர்லி ஸ்ட்ரக்சர்ட். சரியான கட்டமைப்புடன் எந்த பாடமும் எந்த குழந்தைக்கும் எந்த வயதிலும் கற்பிக்கலாம் அப்படின்றது தான் இவருடைய தியரி. பியாஜே என்ன சொன்னாரு? 4 ஸ்டேஜ் இருக்கு, அந்தந்த ஸ்டேஜுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை மட்டும் சொல்லிக் கொடுங்கன்னு. இவர் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறாரு, எந்த ஸ்டேஜில் வேணால் எதை வேணால் சொல்லித்தரலாம், நம்ம அதை எப்படி சொல்லிக் கொடுக்குறோன்றது தான் முக்கியம் அப்படின்றாரு. சொல்லிட்டு 3 விதமான வழிகளில்
மாணவர்கள் கற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று எனாக்டிவ், இன்னொன்று ஐகானிக், மூணாவது சிம்பாலிக். எனாக்டிவ்ன்றது ஆக்ஷன் மோட், லேர்னிங் பை டூயிங், எது பண்ணாலும் செஞ்சு பார்த்து கற்றுக்கிறது. இதை பற்றி நம்ம போன சாப்டர்லேயே பார்த்தோம். அடுத்து ஐகானிக், இமேஜ் மோட், லேர்னிங் த்ரூ பிக்சர்ஸ், விஷுவல்ஸ், உருவக நிலை, படங்கள், வரைபடங்கள், காட்சிகள் மூலமாக கற்றுக்கிறது. ஏ ஃபார் ஆப்பிள்னு சும்மா சொல்லித்தராமல் ஆப்பிளோட படத்தை காமிச்சு சொல்லிக் கொடுக்கறது. மூணாவது சிம்பாலிக், இது வந்து அப்ட்ராக்ட் மோட், குறியீட்டு நிலை, லேர்னிங் த்ரூ லாங்குவேஜ், நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். லாங்குவேஜ், மொழி மூலமாக எப்படி கற்றுக்கிறோம்? டெக்ஸ்ட் புக்கில் கண்டென்ட் இருக்குது, அதை படித்து கற்றுக்கிறோம். எண்கள், மேத்தமேட்டிக்ஸ், எண்கள் மூலமாக கற்றுக்கிறோம். குறியீடுகள், சிம்பிள்ஸ், ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த 3 வழியிலையும் தான் குழந்தைகள் கற்றுக்கிறாங்க அப்படின்றாரு. அப்போ ஸ்கூலில் என்ன பண்ணும்? என்கரேஜ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ரீவிசிட்டிங் கான்செப்ட்ஸ். ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க, பசில்ஸ் கொடுங்க, லேபில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுங்க, கஷ்டமான டாபிக்லாம் திரும்ப திரும்ப படிக்க வைங்க. அப்போது அவங்களே எளிதாக புரிஞ்சு கற்றுக்குவாங்க அப்படின்றாரு. ஸ்பைரல் கரிக்குலம்னா என்ன? இங்கே கொசுவத்தி மாதிரி இருக்குல்ல, அதுதான் ஸ்பைரல். நடுவில் ஒரு சின்ன புள்ளியாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாய் பெருசாகும். இவரும் அதே தான் சொல்கிறாரு. ஒரு சின்ன கான்செப்டை சொல்லித்தாங்க, அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட் போங்க, அப்புறம் கொஞ்சம் பெரிய கான்செப்ட் போங்க, அப்புறம் காம்ப்ளெக்ஸான கான்செப்டை சொல்லித்தாங்க அப்படின்றது தான் ஸ்பைரல் கரிக்குலம்ன்றது. இதில் டீச்சரோட ரோல் என்ன? டீச்சர் ப்ரொவைட்ஸ் என்வாயர்மெண்ட், அந்த சூழலை மட்டும் உருவாக்கி கொடுக்கணும். மற்றபடி நாலேஜை ஸ்டூடெண்ட்ஸே டிஸ்கவர் பண்ணிக்குவாங்க, அந்த அறிவை அவங்களே தேடி கண்டுபிடிச்சிக்குவாங்க அப்படின்றது தான் இவர் சொல்ல வந்த தியரி. அடுத்து ஃபேஸ் ஆஃப் டீச்சிங், கற்பித்தலின் கட்டங்கள். மொத்தம் 3 கட்டங்கள் இருக்கு. இதை கொடுத்தவர் பிலிப் ஜாக்சன் அப்படின்றவர், அதனால இதுக்கு பேர் பிலிப் ஜாக்சன் மாடல். மொதல் ஃபேஸ் ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸ், முன் செயல் கட்டம். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பண்ணணும். என்னென்ன? ஒன்று பிளானிங், திட்டமிடணும். என்னென்ன இருக்கு? அப்ஜெக்டிவ்ஸ், எதுக்கு இந்த பாடத்தை எடுக்க போகிறோம், இதனால என்ன நடக்க போகுது அப்படின்றதுல தெளிவு இருக்கணும். அடுத்து லெசன் பிளான், இந்த லெசனை எப்படி நம்ம கொண்டு போகிறோம், என்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்க போகிறோம், என்ன ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறோம், இது எல்லாமே கிளியராக இருக்கணும். மூணாவது மெத்தட்ஸ், என்ன மாதிரியான மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிளாஸில் சும்மா பாடம் எடுக்க போகிறோமா, இல்லை லேபுக்கு கூட்டு போய் பண்ண போகிறோமா, இல்லை ஆக்டிவிட்டிஸ் கொடுக்க போகிறோமா அப்படின்ற தெளிவு. அடுத்து டீச்சிங் எய்ட்ஸ், பிபிடி யூஸ் பண்ணுறது, இல்லை ஆடியோ யூஸ் பண்ணுறது, இல்லை விஷுவல்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை சார்ட் யூஸ் பண்ணுறது, இல்லை மேப் யூஸ் பண்ணுறது, ப்ரொஜெக்டர், டிவி, இது மாதிரி நம்ம கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் தான் டீச்சிங் எய்ட்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே கிளாஸ்க்கு வரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி ரெடியாக இருக்கணும். அடுத்து இன்டராக்டிவ் ஃபேஸ், இது கிளாஸ் நடக்கும்போது. இதில் டீச்சர் கம்யூனிகேட்ஸ், ஆஸ்க் கொஸ்டின்ஸ், கிவ் எக்ஸ்பிளனேஷன். ஆசிரியர் வந்து என்ன டாபிக்னு சொல்லணும், அது சம்பந்தமான கேள்விகள் கேட்கணும், எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். மற்றபடி ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸ், பார்ட்டிசிபேட்ஸ், மாணவர்கள் தான் அந்த கான்செப்ட் என்னன்றதை விளக்கணும், புரிஞ்சுக்கணும், ஃபுல்லாக அந்த கிளாஸில் பங்கேற்கணும். மூணாவது போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ், கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். இதில் என்ன வரும்? எவாலுவேஷன், எப்படி வந்து மதிப்பீடு பண்ணுறது, டெஸ்ட் மூலமாக தேர்வுகள் வைக்கலாம், அசைன்மெண்ட் கொடுக்கலாம், ஃபீட்பேக், ஒவ்வொரு மாணவருக்கும் ஃபீட்பேக் கொடுக்கலாம். அடுத்து ரெமடியல் டீச்சிங், சில மாணவர்கள் குறைபாடு உள்ளவர்களாக இருப்பாங்க, மெதுவாக படிப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்குவாங்க, ஆனால் எக்ஸாமில் எழுத மாட்டாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் ரெமடியல் டீச்சிங்கிறது. கடைசி டாபிக் 21st century டீச்சிங் ஸ்கில்ஸ், 21ஆம் நூற்றாண்டின் கற்பித்தல் திறன்கள். போன நூற்றாண்டு வரைக்கும் சிச்சுவேஷனே வேறு, ஆனால் இந்த நூற்றாண்டில் எல்லாமே மாறிடுச்சு. மொபைல் ஃபோன் வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு, சாட் ஜிபிடி வந்துருச்சு, மாணவர்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய டீச்சிங் ஸ்கில்ஸும் மாறணும். என்னென்ன இருக்கணும்? ஒன்று கிரிட்டிக்கல் திங்கிங், அனலைஸ், சால்வ் ப்ராப்ளம்ஸ். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஆழமாக சிந்திச்சு அந்த பிரச்சனையை அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ்க்கு தெரியணும். ரெண்டாவது கிரியேட்டிவிட்டி, இனோவேட், திங்க் டிஃப்ரெண்ட்லி. இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம மேட்ச் பண்ணணும்னா நம்மளோட கிரியேட்டிவிட்டியும் வேற லெவலில் இருக்கணும். புதிய விதமான டீச்சிங் மெத்தட்ஸை அடாப்ட் பண்ணணும், புது மாதிரியாக யோசிக்கணும். இந்த குழந்தைகளுக்கு எந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக புரியுன்றது தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தான் கிரியேட்டிவிட்டி. அடுத்து கொலாபரேஷன், டீம் ஒர்க், ஒத்துழைப்பு, குழுப்பணி, ஒருங்கிணைந்து செயல்படும் திறன். யாரோட? எல்லாரோடையும், மாணவர்களோட, சக ஆசிரியர்களோட, பிரின்சிபலோட, மற்ற ஸ்கூல் டீச்சர்ஸோட, இப்படி எல்லாத்தோடையும் இணைஞ்சு ஒர்க் பண்ணுற திறன் வந்து டீச்சர்ஸ்க்கு வேணும். கடைசியாக கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு. கம்யூனிகேஷன்றது எவ்வளோ விஷயத்த சொல்கிறோன்றது இல்லை, ஒரு சின்ன விஷயத்த சொன்னாலும் அதை எவ்வளோ தெளிவாக சொல்கிறோம், அடுத்தவங்களுக்கு எவ்வளோ புரிகிற மாதிரி சொல்கிறோம், அது அவங்களுக்கு பயன் தருதா, அதுதான் நல்ல கம்யூனிகேஷன்றது. அப்போது நம்ம எப்படி பேசுகிறோம், எவ்வளோ தெளிவோடு இருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் தகவல் தொடர்பு சாதனங்களும் நிறைய வந்துருச்சு. இப்போது ஃபோன் இருக்குது, இமெயில் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது. இது எல்லாத்த பற்றின ஒரு புரிதலும் தெளிவும் வேணும். இது மட்டும் போதுமா? இல்லை, இன்னும் கொஞ்சம் கூடுதல் திறன்களும் வேணும். அது என்னென்னா ஐசிடி ஸ்கில்ஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஸ்கில்ஸ். என்னது? கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ண தெரியணும், இன்டர்நெட்டை
அலசி ஆராய தெரியணும், டிஜிட்டல் டிவைசஸ் யூஸ் பண்ண தெரியணும். இதெல்லாம் தான் ஐசிடி ஸ்கில்ஸ். அடுத்தது அடாப்டபிலிட்டி. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கணும், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கணும். அதற்கு இவங்க தயாராக இருக்கணும். அடுத்து செல்ஃப் லேர்னிங். டீச்சரோட வேலை பாடம் சொல்லித்தரது மட்டும் இல்லை, புதிய புதிய விஷயங்களை அவங்களே கற்றுக்கணும். ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணணும், புதிய கோர்சஸ் அட்டன் பண்ணணும், டெக்னாலஜி வர வர அதையும் கற்றுக்கணும். இதுவும் ஒரு முக்கியமான திறன் டீச்சர்ஸ்க்கு. கடைசியாக குளோபல் அவேர்னஸ், உலகளாவிய விழிப்புணர்வு. ட்ரம்ப் இன்றைக்கி என்ன சொன்னார், சைனா என்ன பண்ணுது, தங்கத்தோட விலை ஏன் ஏறிக்கிட்டே போகுது, வடகிழக்கு மாநிலங்களில் என்ன பிரச்சனை, கெஜ்ரிவால் ஏன் டெல்லியில் தோத்தாரு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பற்றின ஒரு அவேர்னஸும் புரிதலும் இருக்கணும் ஒரு டீச்சருக்கு. இவ்வளவு தாங்க இந்த யூனிட். இந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே டெட் எக்ஸாமில் இதற்கான கேள்விகளை நம்ம டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி சரியான பதிலை தேர்ந்தெடுத்துக்க முடியும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Happy learning and all the best.